விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார் பேசுகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக செவ்வாழை சாகுபடிங்கிறது ரொம்ப அதிகமாக நடவாயிட்டிருக்குது. இந்த செவ்வாழை சாகுபடி விவசாயிகள் எதுக்கு போடுறாங்கன்னா, கொஞ்சம் நோய் தாக்குதல் குறைவு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விலை ஏதோ 2 பணம் சேர்ந்து கிடைக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில தான் விவசாயிகள் செவ்வாழை போடுறாங்க. இன்னொரு காரணம் என்னென்னா, மற்ற வாழைகள போடும்போது நோய் தாக்குதலுங்கிறது ரொம்ப அதிகமாக வருது. செவ்வாழைய பொறுத்தவரைக்கும் மற்ற நோய்கள் குறைவா இருக்கு. வாழையில சருகு நோய்ங்கிறது மட்டும் தான் நம்ம செவ்வாழையில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோல் ஆகாம போயிட்டுருக்கு. இதுக்கு நம்ம டாக்டர் சாயல் சொல்ற வழிமுறையில நீங்க செவ்வாழை சாகுபடி பண்ணீங்கன்னா, அந்த சருகு நோய்ங்கிறது நம்ம வாழைக்கு வந்தாலுமே அது கண்ட்ரோல்ல இருக்கும். அதாவது சருகு நோய் வரும்போது அடுத்த இலைன்னு மேல் இலை வரைக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஆனா டாக்டர் சாயல் சொல்லக்கூடிய வழிமுறைகள்ல டாக்டர் சாயல் பயன்படுத்தி பண்ணும்போது அந்த பாதிப்புங்கிறது விவசாயிகளுக்கு இருக்காது. சருகு நோய்க்கு மருந்து அடிக்கிறது மட்டுமே விவசாயிக்கு தீர்வு கிடையாது. ஏன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 3 டைம், 4 டைம் வரைக்கும் சருகு நோய்க்கு மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சின்ன வாழையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசம் கண்ணிலேயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சருகு நோய் அட்டாக் ஆயிருது. கடைசி வரைக்குமே இது ஒரு பெரிய தொந்தரவு குடுக்குது விவசாயிகளுக்கு. நம்ம டாக்டர் சாயல் யூஸ் பண்ணும்போது, இந்த சருகு நோய்ங்கிறது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமயே கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி டாக்டர் சாயல் கிட்ட இருக்குது. அதனால சருகு நோயை கண்டு செவ்வாழை விவசாயிகள் 100% பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சாயல் மூலியமா நம்ம எல்லா விவசாயிகளுக்குமே ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த குருத்து பார்த்தீங்கன்னா, நல்லா நீட்டு போக்கா வந்துட்டே இருக்கணும். அந்த குருத்து உட்கார்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தாருமே கடைசியில ரொம்ப உட்கார்ந்து வந்துரும். ஒரு நல்ல தாரு வெயிட் நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு நல்ல தார் வரணும்னா, வரக்கூடிய குருத்துங்கிறது நல்லா ஸ்பீடா வர்றதுக்கு நம்ம குடுக்கக்கூடிய ஸ்லர்ரி என்ரிச்சர் இது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிலோ சாணி, ஒரு 10 மொட்டு, ஒரு 2 கிலோ கடலை புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு நம்ம டாக்டர் சாயில் ஸ்லர்ரி என்ரிச்சர் உள்ளே போட்டு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது, அங்கே ஒரு நல்ல ஃபுட்டு இயற்கையான ஒரு ஃபுட்டு அங்கே ரெடி ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ட்ரிப்ளையுமே குடுத்துக்கலாம். ஊற வச்சுட்டு ஒரு 6 டூ 7 நாள் ஊறுனதுக்கப்புறம் நம்ம குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபுட் அங்கே இருக்கிற நுண்ணுயிரி மண்புழு நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வாழைக்குமே நல்ல ஒரு ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கிறது இது கிடைக்கும். இது குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம காயோட சைனிங்கு, குருத்து நல்லா நீட்டு போக்கா வர்றது எல்லாமே இது குடுக்கும்போது நடக்கும். மண்ணில் உயிரியல் தன்மைங்கிறது ரொம்ப அதிகமா பெருக ஆரம்பிக்கும். மண்புழு நீங்க மேலேயே பார்க்கக்கூடிய அளவுக்கு மண்புழுக்கள் இங்க இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம டாக்டர் சாயல் அப்ளிகேஷன் குடுக்கும்போது, வாழையில அடித்தண்டு ஒரே சீரா இருக்கும். அந்த ஒரே சீரா அடித்தண்டு வரும்போது, நம்மளுக்கு ஒரே சீரான ஒரு தாருங்கிறது நல்லா வெயிட்டா கிடைக்கும் நம்மளுக்கு. எனவே அனைத்து விவசாயிகளும் செவ்வாழை சாகுபடி செய்த விவசாயிகள் டாக்டர் சாயல் பயன்படுத்தி தயவு செஞ்சு விவசாயம் பண்ணுங்க. உங்களுடைய சருகு நோய்களுக்கு முற்றிலுமாக தீர்வு அப்படிங்கிறது டாக்டர் சாயல் மூலியமா கிடைக்கும் அப்படிங்கிறது நாங்க இறுதியா எல்லா விவசாயிக்கும் சொல்லிக்கிறோம். எனவே அனைத்து விவசாயிகளும் சருகு நோயை கண்டு பயந்துக்காம, ஒரு சிறப்பான ஒரு செவ்வாழை விவசாயத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம டாக்டர் சாயல் மூலியமாக அனைத்து விவசாய நண்பர்களுக்கும்